சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவனை நிந்திப்பவரை ஒப்பவர் யார்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் திருமறைஞான சம்பந்தர் 279 பாடலில் அருளியுள்ளார்கள். பாடலை காண்போம். சிவனை இகழும் சிறியாரை அணையர் சிவனை பூசனையை உவகை உறவே கண் கழிக்க உருகி பரவாது உழல்வாரும் அவனை சிவன்தாள் அர்ச்சகனை அன்பு செய்யாது அகழ்வாரும் புவனத்து அதிபன் பவனத்துள் நியமத்து அலது புகுவாரும் என்பதாகும். இப்பாடலில் வரும் அணையர் என்றால் ஒப்பாவர் என்று பொருள். கண்களிக்க என்றால் கண்ணார, உருகி என்றால் மனம் நெகிழ்ந்து, பரவுதல் என்றால் போற்றி வணங்குதல், புவனத்து அதிபன் என்றால் உலகின் இறைவன், பவனம் என்றால் திருக்கோயில், நியமம் என்றால் சிவாலயத்து தரிசன விதி என்பதாகும். இனி பாடலின் பொருளை காண்போம். சிவபிரானையும் அச்சிவபிரானுக்கு நிகழ்த்தப்படுகின்ற வழிபாடுகளையும் கண்ணார கண்டு வணங்கி போற்றாதவரும், சிவன் திருமேனியின் திருவடிகளிலே மலர்களை இட்டு பூசை செய்கின்ற பூசகருக்கு ஆதரவு காட்டாதவரும், குளித்து தூய ஆடை உடுத்து பூசனைக்கு உரிய பொருட்களுடன் சமய ஒழுக்கத்தோடு திருக்கோயிலுக்கு செல்லாமல் அனாசாரமாக சிவாலயத்துள் நுழைவோரும், சிவபிரானை பழித்து பேசும் கீழோரான அதிபாதகருக்கு ஒப்பாவர். திருச்சிற்றம்பலம்.